என்ன நடந்தது தெரியுமா? கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீர்னு ஒரு மலக்கு வருகிறார். ஒரு மனித ரூபத்தில் இல்லாத ஒரு புது படைப்பு, ஒரு புது உருவம் முஹம்மது நபிக்கு கண்களுக்கு தெரிகிறது. அவர் அந்த ஹிரா குகையில நுழைந்து சொல்லுகிறார்கள், இக்ரா, நீங்கள் படியுங்கள். முஹம்மது நபிக்கு அதிசயம், மா நபி காரி, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது. அந்த மலக், அந்த வானவர் முஹம்மது நபியை மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டாங்க. இக்ரா, இப்ப படிங்க. மறுபடியும் சொன்னாங்க, மா நபி காரி, எனக்கு படிக்க தெரியாது, நான் படிக்கவன் இல்ல, நான் படித்தவன் கிடையாது. மறுபடியும் கட்டி பிடிச்சாங்க. இறக்கி பிடிச்சிட்டு மறுபடியும் சொன்னாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உம்முடைய இறைவனை பெயரை கொண்டு நீங்கள் படியுங்கள், அவன்தான் உங்களை படைத்தான். ஹலக்கல் இன்சான மின் அலக், மனிதர்களை இரத்த கட்டியால படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம், படியுங்கள், உம்முடைய இறைவன் மிகப்பெரியவன். அல்லதி அல்லம பில் கலம், பேனாலிருந்து கல்வி அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதர்களுக்கு தெரியாத விஷயமெல்லாம் அவன் கற்றுக் கொடுத்தான். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் எதுவும் படிக்க தெரியாதவன், யாரெல்லாம் முஹம்மது நபியுடைய கற்பனை கதைதான் இந்த குர்ஆன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விதான் இது. ஒரு மனிதனுக்கு அலிஃபும் பாவும் எதுவும் தெரியாது, எந்த இடத்திலும் போய் படித்தது கிடையாது, அவனுடைய ஆசிரியர்கள் யாரும் கிடையாது, பள்ளிக்கூடம் பக்கம் போனது கிடையாது, அவர்களுக்கு எந்த மத குரு கிட்ட ஒரு சம்பந்தமும் ஒரு உறவும் கிடையாது. ஆனால் படித்து முடித்தவுடன் உடனடியாக சரளமாக அரபியை அவ்வளவு அழகாக படிக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம் சகோதரர்களே? சிறிது நேரம் யோசித்து பார்த்தால் நமக்கே தெரியும் இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால், இது இறைவனுடைய அருட்கொடை. இறைவன் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்ட நேரம்தான், அந்த தருணம்தான் அவர்கள் நபியாக மாறினார்கள். உடனடியாக வந்து தன்னுடைய மனைவியிடம் சொன்னார்கள், இந்த இஸ்லாம் இப்படி இறங்கியது, எனக்கு முதல் வகை இறங்கியது. அவர்கள் பதறி போய் போர்வையில ஒளிஞ்சுக்கிட்டாங்க முஹம்மது நபி. அந்த முஹம்மது நபிக்கு ஆறுதலாக சொன்னார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய மனைவி, அல்லாஹ் படைத்த இறைவன் உங்களை வீணாக்க மாட்டான், உங்களை இப்படி அநியாயமாக கொலை செய்ய மாட்டான். ஏன்? நீங்கள் அனாதைக்கு பராமரிக்கிறீர்கள், சுமையை தூக்க முடியாதவர்களுடைய சுமையை தூக்கிறீர்கள், யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்றீங்க, யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ விதவையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கி வைக்கிறீங்க. உங்களை போல ஒரு நல்ல மனிதர்